Let's check. Mic. Check. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். தாய் தந்தையருக்கு வணக்கம் செலுத்தி, குருமார்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லி, எங்களை அன்புடன் நேசிக்கும் இத்தனை வருடங்களான தமிழ் மக்களுக்கு வணக்கம் சொல்லி இன்று துவங்குகிறோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். I seek the blessings of my parents and gurus. 2 மணின்னு போட்டிருந்தது முதல்ல ப்ரெஸ்ஸுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பாரத் மார்க்கெட்டுக்காக போட்டிருந்தோம், மக்கள் எல்லாம் வரணுன்றதுக்காக. அப்படி ஏதாவது தாமதம் வந்திருந்தால் அதற்கு மன்னிக்கவும். மார்க்கெட்டுக்காக போட்ட டைமில் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இப்போது ஐஐடியில் ஆக்ரோ ஃபெஸ்டிவல் ஏதோ நடந்துட்டுருக்கு. எங்கள் ஃபார்மர்ஸ்லாம் அங்கே இருக்காங்க, இப்போ வந்துட்டுருக்காங்க. அவங்க ஐஐடி ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஸோ ஒருத்தராக சேர்ந்து மாவட்டத்திலேருந்து அவ்வளோ முயற்சி எடுத்து பஸ்ஸுகள்லையும் கார்களையும் சேரத்துக்கே, சென்னைக்கு வரத்துக்கு இப்போல்லாம் டிராஃபிக்கில் ரொம்ப டைம் ஆகிடுது. ஸோ இன்னும் வந்துட்டுருக்காங்க. வி வில் கண்டினியூ த ப்ரோக்ராம். பாரத சேவை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிறது. அது ஒரு மக்கள் முயற்சி, பீப்புள்ஸ் மூவ்மெண்ட். பாரத் சேவா ஆரம்பித்ததோட பர்பஸ், இந்திய அடையாளங்கள் எந்த இடத்துலையும் அழியக்கூடாது. நம் பாரம்பரிய பொருட்கள், பாரம்பரிய விவசாய முறைகள், மக்கள் மத்தியில் இருக்கிற பாரம்பரிய பண்பாடுகள், எல்லா ஊர்லேயும் இருக்கிற அந்தந்த ஊருக்கு தகுதியான அடையாளங்கள், நம் பசு, மாடு, கண்ணு, வயல், வயக்காடு, கிராம வாழ்க்கை அப்படின்னு எதுவுமே அழியக்கூடாது என்பதற்காக பாரத் சேவா ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும். எங்கே இருந்தாலும் மக்கள் ஒற்றுமையாக வேலை செய்தால் அந்த இடத்துக்கும் அந்த காரியத்துக்கும் ஒரு சக்தி கிடைக்கும். ஸோ பாரத் சேவா விவசாயிகளுடன், கைவினை பொருட்கள் செய்பவர்களுடன், மக்களுடன் சேர்ந்து 1 வருடம் முன்னாடி இனாகிரேட் பண்ணோம். அதோட ஆக்சுவல் 1 வருடம் ஏப்ரல் மாதம் வருது. பட் எலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால அதனால முன்னாடி வச்சுருக்கோம். ஒரு 1 மந்த் முன்னாடியே வைக்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. பாரத் சேவா ஆரம்பித்து கொஞ்ச நாளைக்கெல்லாம் அதுக்கு முன்னாடி நாங்கள் ட்ராவல் பண்ணதில் பாரத் மார்க்கெட் அப்படின்னு ஒரு என்டிட்டி உருவாக்கினோம். விவசாயிகளோட பொருட்களுக்கும் கைவினை பொருட்களுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு இடம், அதையெல்லாம் விற்பனை செய்யறதுக்கு ஒரு இடம் வேணும். இன்னைக்கு வெஸ்டர்ன் மால்ஸ், பெரிய பெரிய மால்ஸ் நம்மளை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் மால்ஸ், வெளிநாட்டு பொருட்கள், பிராண்ட்ஸ். நம்ம பசங்க எல்லாருக்கும் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த ஜெனரேஷனுக்கு பழைய இந்தியாவில் இருந்த சுபீக்ஷமோ ப்ராஸ்பரிட்டியோ இருந்த பொருட்கள் பற்றியோ யாருக்கும் ஜாஸ்தி தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதை நம்ம கொண்டு போய் சேர்த்தாதான் அவங்களுக்கு தெரியும். அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற ரொம்ப அவசரமான வாழ்க்கையில வீட்லேயே உட்காந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கும் எல்லாமே வீட்டுக்கு சேருது. அப்பெல்லாம் கடைக்கு போகிறதுன்றது ஒரு பெரிய அனுபவம். காய்கறி வாங்குறதும் சரி, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போகிறதோ, டியூசிஎஸ் போகிறதோ, அங்காடிகளுக்கு போகிறதோ ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருந்தது. குடும்பமாக போகிறது ஒரு மனசுக்கே ஒரு பெரிய ஒரு மாறுதலாக இருந்தது. அங்கே போய் வாங்கிறதுன்றது ஒரு அனுபவம். இன்றைக்கி அந்த அனுபவங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு, நம்ம நேரம் எதில் போகுது, எதுக்காக போகிறது, அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப யோசிக்கிற நேரமாக இருக்குது. அப்படி யோசிக்கும்போது கிராமம் வரைக்கும் பாதிப்புகள் இருக்குது. இப்போ அவங்க கூட வெளியில் வாங்கி தான் சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க.
சமைக்கிறதும் குறைஞ்சாச்சு. இருந்தாலும் அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். வேலை பலுவாக இருக்கலாம், சூழ்நிலை சம்பந்தமாக இருக்கலாம். நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த காலத்து இந்தியாவை அப்பப்போ கொஞ்சம் நம்ம அதை ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். அடுத்த தலைமுறைக்கு இப்படி ஒரு நாடு, நம்ம இருக்கிற நாடு இப்படி தான் இருந்தது அப்படின்னு காட்டுறதுக்கு சில அடையாளங்கள் தேவைப்படும். அதோட முயற்சி தான் பாரத் மார்க்கெட். எங்களோட விவசாயிகள், எங்களுடைய கைவினை பொருட்கள், நம்ம வியாபாரிகள் செழிப்பாக இருந்தால் தான் நம்ம ஊர் செழிப்பாக இருக்கும். நம்ம மற்ற வெளியிலேருந்து வரத ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம், ஆனால் இங்கே இருக்கிறது அழியக்கூடாது. இது பாரத் மார்க்கெட்டோட முயற்சி. இப்போ நாங்கள் 4 எக்ஸிபிஷன் இந்த ஒரு வருஷத்தில் பண்ணியிருக்கோம். பாரத் சேவா 42 மாவட்டங்களிலும் அது நடந்து கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன கால்பதியங்கள் வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுக்க மக்கள்கிட்ட கொண்டு போய் எங்கள் முயற்சியை சேர்க்கிறது எங்களுடைய வேலை. இதற்காக என்னுடன் வேலை செய்த எங்கள் குழு மெம்பர்ஸ், சென்னை ஆஃபீஸ் உயர்மட்ட குழு, மற்றபடி எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் எங்களுக்காக உழைத்த அத்தனை மெம்பர்ஸுக்கும் என் முதற்கண் நன்றி. எல்லாருக்கும் நல்லது செய்யணுன்ற எண்ணம் இருக்கும். ஆனாலும் அது எப்படி செய்யறது, யாரோட சேர்ந்து செய்யறது, எப்படி செஞ்சால் கொண்டு போய் சேர்க்க முடியுன்ற ஒரு கவலையும் இருக்கும். இன்றைக்கி நாங்கள் லான்ச் பண்ணுறது மக்கள் மேடை, பாரத் சேவாவோட மக்கள் மேடை. இது ஒரு புதிய முயற்சி. இது என்னென்னா, அந்த காலத்து இந்தியா மாதிரி அப்போ கிராம சபை, பஞ்சாயத்து, அந்தந்த குரூப்ஸ் அங்கங்கே இருந்தாங்க. ஊர் கட்டுப்பாடுன்னு ஒன்று இருந்தது, ஊர் எல்லைக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது, ஊருக்குள்ளே ஒரு 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 கட்டுக்கோப்பு இருந்தது. ஊர் எப்படி வளரணும், ஊர் எப்படி வளர்ச்சி பெறணும், எப்படிலாம் நம்ம அதுக்கு வேலை செய்யலாம் அப்படின்னு எல்லார்கிட்டேருந்து ஒரு ஈடுபாடு இருந்தது. இன்றைக்கி அந்த ஈடுபாடு குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா? ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவசர வாழ்க்கை. அதனால் மக்கள் மேடை அப்படின்றது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தொகுதிகளிலும் எங்கள் மக்கள் மேடை உருவாகும், நிர்வகிக்கப்படும். அந்த ஊருக்கு என்னெல்லாம் செய்யலாம், எந்த அடையாளங்கள் அழியக்கூடாது, எதை காப்பாற்றணும், விவசாயிகளோட மக்களோட அந்த ஊருக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும், எதை கேட்டு வாங்கி கொள்ள வேண்டும், எதை எப்படி செய்ய வேண்டும், எதை முன்னேற்றத்திற்கு எப்படி உழைக்க வேண்டும் அப்படின்னு எல்லாருமே மக்கள் மேடைக்கு வேலை செய்யலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு குழு இருக்கும். இப்போ ரிட்டையர்ட் பீப்புள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களும் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதை அவங்க எக்ஸ்பீரியன்ஸை மக்கள் மேடைக்கு கொடுக்கலாம். மற்றபடி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் உறுப்பினராக இருக்கலாம். உறுப்பினராக இருந்து உங்கள் தொகுதிக்கு, உங்கள் கிராமத்துக்கு மக்கள் மேடையோடு சேர்ந்து வேலை செய்யலாம். இன்று நாங்கள் துவங்குவது அந்த முயற்சி. முதலாக திருவள்ளூர் மாவட்டத்தை ஒரு மாடலாக எடுத்திருக்கோம். இப்போது திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து மக்கள் மேடை எல்லாரும் மேடைக்கு வரலாம். திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், மக்கள் மேடை ஃபார்ம் பண்ணவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் மேடையோட போர்டு Mr. Ramanan, Mr. T.V. Vimal Ranjit, Mr. V. Nirmal, Mr. Dinesh Kumar, Mr. Mukesh Indrajit, Mr. Haridas, Mr. Kasi Rajan, Mr. Sendil, Mr. Prithvi Rajan, Mr. Murthy Raja. They all come under the district secretary and joint secretary categories. எல்லாரும் அந்த ஊருக்கு மக்கள் மேடைக்கு வேலை செய்ய வந்திருக்காங்க. அவங்க வாலண்டியர் பண்ணி அந்த ஊருக்கு ஒரு பாதுகாவலர்கள், காவலர்களாக, நிர்வாகிகளாக வேலை செய்வாங்க. ஒரு ரோடு சரியில்லைனாலும் சரி, குப்பை போட்டாலும் சரி, குழந்தைங்க பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் முதல்ல அதை அணுக வேண்டிய முறை ஒன்று இருக்குது. அதை எப்படி அணுக வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், ஊரோட வளர்ச்சிக்கு எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று பண்ணுவது தான் மக்கள் மேடை. திருவள்ளூர் மாவட்டத்தை முன்னுதாரணமாக எடுத்து அங்கிருந்து வந்த மக்கள் மேடை மெம்பர்ஸ், பாரத சேவா மெம்பர்ஸோட இன்று இந்த மக்கள் மேடையை துவங்குகிறோம்.
இப்போ உங்கள் மத்தியில் அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸும் எல்லாரோட சப்போர்ட்டும் இதுக்கு வேணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.